ஹாய் ஹலோடா ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரொஃபஸர் வித் ஸ்டூடெண்ட் 3/3 இன்றைக்குள்ளே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியலை. ஓகேடா, இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, 3/3 ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடிச்சிருப்போன்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் நேற்றுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே ஜேகேவோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அத்தை உங்களுக்கு சாரீ எடுத்துக்கொண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கெட்டிக்கிட்டு கீழே வரீங்க. அதோடு முடிச்சிருப்போம். இப்போ அதோட கண்டினியூஷனில் இதே பார்க்கலாமா? நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வரீங்க. ஜேகே உங்களை வச்சக்கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேயை பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகேயும் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இறங்கி கீழே வந்தோன்னே உங்கள் அத்தை பார்த்துட்டு, வா வயன் விளக்கு போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் உங்கள் பூஜை ரூமுக்கு போய் விளக்கு போடுறீங்க. அப்படியே நைட் ஆகுது. இப்போது உங்கள் வீட்டில் இருந்து இங்கே வந்திருப்பாங்க. இப்போ உங்கள் ஃபஸ்ட் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே ஆல்ரெடி ரூமுக்கு போயிட்டாரு. உங்களை தான் ரெடி பண்ணி உங்கள் கையில் பால் கொடுத்துரு, ஒயன் மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே தான் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்படியே தயங்கிக்கிட்டே உள்ளே போய் ஜேகே முன்னாடி அப்படியே அந்த பாலை நீட்டுறீங்க. ஜேகே அதை வாங்கி சைடில் டேபிளில் வச்சுக்கிட்டு, உட்காருவயன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லவும் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஜேகேயை பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறீங்க. ஜேகே உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு, ஏன் இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே பார்த்துட்டு, போய் ஃபஸ்ட்டு படுத்து தூங்கு, நாளைக்கு காலேஜ் போகணும்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்ட உடனே நீங்கள் பார்த்துட்டு, அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறீங்க. வயன், நீ ஃபஸ்ட்டு படித்து முடி, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லவும் நீங்கள் பார்த்துட்டு, சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க. ஜேகே இந்த கட்டிலோட இந்த கார்னரில் படுத்துருக்கிறாரு. நீங்கள் அந்த கார்னரில் படுத்துருக்கீங்க. இப்படி தான் படுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜேகே தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா நீங்கள் அவரோட கைக்கு மேலே அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு சின்ன கிஸ் பண்ணிட்டு, எவ்வளோ அழகாக இருக்கிற நீ, உன்னை ஃபஸ்ட் டைம் காலேஜில் பார்க்கும்போதுலேயே எனக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலும், நீ ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் இருந்தேன். ஆனால் என் பக்கத்தில் என் பொண்டாட்டியை நீ படுப்பன்ட்டு கனவுல கூட நினச்சது கிடையாது. ஹாப்பியாக இருக்கு, லவ் யூடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்திரிச்சு ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா ரெஸ்ட் ரூமில் சவுண்டு கேட்குது. நீங்கள் பார்த்துட்டு, குளிக்க போயிட்டாரா? ஐயோ, காலேஜில் ஸ்டார்டிங்லேயே இவரை பார்த்து சைட் அடிக்காத நாளே கிடையாது. இப்போது அவர் என்னோடய புருஷன். இது யார்கிட்டயாவது சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அச்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷை ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே வெளியே வராரு. ஜேகே அப்படியே டவலோடு வெளியே நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஹே வயன், முடிச்சிட்டியா நீ? டைம் ஆகுது, காலேஜ் கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நீங்கள் டைமை பார்த்துட்டு, நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே திக்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுக்குறோன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்டி குழந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே ரெடியாகி நிற்கிறாரு. நீங்கள் அப்போ தான் வெளியே வரீங்க. நீங்கள் அப்படியே அந்த ஹேர்லாம் ட்ரை பண்ணிட்டு நீங்களும் கிளம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் கிளம்புறத ஜேகே பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கிளம்புறீங்க. இப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டோம், சரி கிளம்பிட்டியா, போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 பேருமே இப்போ ஒன்றா தான் கீழே போகிறீங்க. கீழே பார்த்தா டைனிங் டேபிளில் உங்கள் பாட்டி, அப்புறம் ஆரம், அப்புறம் ஜிமின் 3 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் அத்தை விளம்பிகிட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் கீழே போய் அப்படியே உட்காடுறீங்க. ஜிமின் அப்படியே முறைச்சிக்கிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்து கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் உங்களை பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை, காரியமே கெட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ ஜேகே பார்த்துட்டேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். இல்லை,
ஜிமின் ஏதோ கோவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் குனிறீங்க. இப்போ ஜங்குக்கு நேராக ஜிமினை பார்த்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அண்ணா நான் என்னெல்லாம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னோன்னே ஜேகே நிமிர்ந்து பார்த்துட்டேன். அப்படி சார் என்ன பிளான் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நீங்கள் 2 பேரும் லீவ் எடுப்பீங்க, நானும் இன்றைக்கி லீவ் எடுத்துக்கலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆரம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ சலிச்சுக்கிட்டு சாப்பிட்றான். உங்கள் பாட்டி பார்த்துட்டு, பேராண்டி படிப்பு முக்கியங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பாட்டி இன்னைக்கு உங்க கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம்னு பிளான் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா ஆரம் பார்த்துட்டு, மா நீ தங்கச்சி வீட்டுக்கு போறியா, நான் வேணா உன்னை தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு நான் அப்புறம் காலேஜ் போய்க்கவா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. அதுக்கு உங்கள் அத்தை பார்த்துட்டு, ஏங்க அத்தை இங்கே 2 நாள் நின்றுட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லடி அம்மா தங்கச்சி வீட்டில் நிற்கிறது தான் சரி, ரியாவும் குழந்த உண்டாயிருக்கா, இந்த நேரத்தில் அங்கே போய் நின்னா ரியாவுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், தங்கச்சிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்டி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்கள் அத்தை பார்த்துட்டு, அதுவும் சரிதாங்க, உங்கள் தங்கச்சி மட்டுமே அவ்வளோ எப்படி பார்த்துக்குவாங்க, உங்கள் தங்கச்சிக்கும் உடம்பு சரியில்லைன்னு அன்றைக்கி சொல்லிட்டு இருந்ததை கேட்டேன், அத்தை அங்கே போயிருந்தா பார்த்துப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி இப்போலாம் பார்த்துட்டு இருக்க முடியல. டாட் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் டாட் அப்படின்னு சொன்னோன்னா ஆரம் பார்த்துட்டு, பாட்டி இங்கே இருக்கிறது சரியில்லை, பாட்டிங்கிறத நீ படிக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னான். படிப்பேன் நீ படிக்க மாட்ட, படிப்பேன் படிக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே ஜிமின் சைலண்ட் ஆயிடுறாரு. இப்போ பேராண்டி நீ படிடா செல்லும், ஒவ்வொரு லீவுக்கும் நான் இங்கே வரேன் அப்படின்னு சொன்னோன்னா, நிஜமாக வரேன் அப்போ சார் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சாப்பிட்டுருக்காரு. நீ படித்து முடி பேராண்டி, நீ எப்போ படித்து முடிக்கிறியோ உடனே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நிஜமாவா, சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு இந்த பாட்டிக்கிட்ட வா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்ன உடனே, சரி 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 அப்போ படித்து முடிச்சுட்டு உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆரம் பார்த்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சாச்சா, காலேஜ் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, கிளம்பலாம், முதல்ல நீங்கள் போங்க, 2வது அண்ணன் போட்டோம், 3வது நானும் ஒயனும் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே பார்த்துட்டு, ஏன் எனக்கு கூட்டிகிட்டு வர தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். அதுக்கு பார்த்துட்டு, கூட்டிகிட்டு வர முடியாது பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே நிமிர்ந்து பார்க்குறான். உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் டேயையும் சுகாவையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாதான், அதனால் அப்பா காலேஜில் இருக்க யாருக்கும் விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னார். நீ ஒயன் அங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு வை, காலேஜில் இருக்க எல்லாரும் புரளி பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் நானே அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகேயும் பார்த்துட்டு, என்னவும் பண்ணி தர அப்படிங்கிற மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. மச்சி அப்புறம் என்ன போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓன் கூடயா, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே மண்டையாட்டுறீங்க. அப்போ உடனே பார்த்துட்டு, ஏன்டா இவன் பைக்கில் வந்தாலே ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹேர் ஸ்டைல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம தலையை குழச்சி விட்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ பார்த்துட்டு, நீ என் கூட வரையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டானா, உங்கள் கூட வரேன், ஆனால் இவன் கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, பாடி அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு டே நீ வேண்டாம்டா, தயவு செஞ்சு வேண்டாம், உனக்கு என்ன தலை குறைஞ்சிருந்தானே பயமாக இருக்குது, பரவாயில்லடி என் ஹெல்மெட்டை வேணாலும் உனக்கு கொடுக்குறேன்டி வாடி அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். அப்படியே இழுத்துட்டு வந்து ஜிமின் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு ஹெல்மெட்டை தான் உங்களுக்கு கொடுக்குறான். இங்கே பாரு, ஸ்பீடாக மட்டும் போனேன்னு வை, மாண்டே உடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்துட்டீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் காலேஜுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜெயிக்க போயிட்டாரு. இப்போ அவங்க அப்படியே காலேஜுக்குள்ளே பார்த்தா உள்ள டே தான் அங்கே நின்று என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி போய் ஜிம்மின் டப்புன்னு அடிச்சுக்கிட்டு, என்ன பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மச்சான் வந்துட்டியாடா, அங்கே மேலே பாரு அந்த 2 கிளியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னானே. வாவ் க்யூட்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஒயன் நேற்றுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொன்னோன்னே, கத்தாதடா ஏன்டா கத்துற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜிமின் டைட்டாக வாய் மூடிட்டு, கேட்பாரு, உனக்கு எனக்கு ஒயனுக்கு, என் அண்ணனுக்கு அப்பாவுக்கு சுகாவுக்கு, நம்ம 6 பேர்த்தையும் தவிர இங்கே இருக்க வேறு யாருக்காவது விஷயம் தெரிஞ்சு பார்த்துக்கோ என் அப்பா சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
சரி சரி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்புறம் அவன் நேற்றுக்கு எப்படி போச்சு ம் 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 அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டேய் மட்டும் போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன வயன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏய் அதெல்லாம் காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் எதுவும் இல்லை, நீ கற்பனை காணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓஹோ ஜேகே ப்ரொஃபஸர் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டார் போலுக்கு அப்படின்னு சொன்னானே. நீ என் அண்ணன்கிட்ட வாங்கிறதுக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி சரி ஜேகே சார்கிட்ட போட்டு கொடுத்துறாத விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு சரி சரி பேசினது போதும் வாங்க கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே போனால் கச்ச 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 கச்சன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ டே பார்த்துட்டு என்னடா கிளாஸ் ரூம்னு நினச்சிட்டு நம்ம ஏதாவது தீம் பார்க்குக்குள்ளே நுழைஞ்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி டே கேட்டோன்னே தெரியலையே ஏன் இவ்வளோ சவுண்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அப்போ டே பார்த்துட்டு இப்போ அங்கே ஒரு பையன் கிராஸ் பண்ணி போகிறான். அவனை டே பார்த்துட்டு டே இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லட்டே அப்படிங்கிற மாதிரி அவனும் வரான். அவன் பார்த்துட்டு இது கிளாஸ் ரூமா இல்லை தீம் பார்க்கா, எனக்கு டவுட்டை க்ளியர் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே அவன் பார்த்துட்டு ஏன் அப்படி கேட்குற, இல்லை கிளாஸ் முழுக்க கச்ச 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 சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கே அதான் கேட்டேன். ஓ உனக்கு விஷயம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்ட உடனே டே மனசுக்குள்ளே தெரிஞ்ச நான் ஏன்டா உன்கிட்ட கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே பார்க்குறான். அது ஒன்றும் இல்லை, 1 வீக் கழித்து ஜேகே சார் கிளாஸ்க்கு வர்றாருல, அதான் கிளாஸே அப்படி கச்ச 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 கச்சன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே சார் வர்றதுக்காக கிளாஸ் கச்ச கச்சன்னு இருக்கா புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அது ஒன்றும் இல்லட்டே, பொண்ணுங்க எல்லாரும் காலையில் வந்தோடனே ஜேகே சாரை பார்த்துருப்பாங்க போலுக்கு, அதான் ஒரு ஆளும் பார்த்து வர்ணிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னது ஜேகே சாரை பற்றி வர்ணிக்கிறதுனால இவ்வளோ சவுண்டா, ஏன்டா அதெல்லாம் மனசுக்குள்ளே வர்ணிக்க மாட்டாங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்கிட்ட கேட்குற போய் அவளுக்கு கிட்ட போய் கேட்ப என்கிட்ட கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பத்தியா இவனுக்கு கொழுப்ப வர என்னை கண்டு பயம் விட்டு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் ப்ளேஸில் போய் உட்காந்துடுறீங்க. இப்போ டே பார்த்துட்டு மச்சான் ஏன் மச்சான் சைலண்டாக போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கல்யாணம் ஆயிடுச்சுல மேடம் இனி சைலண்டாக தான் இருப்பாங்க, வா போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் 3 hour அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் தான் இருக்கிறீங்க. இப்போ பெல்லும் அடிச்சிடுது, ஜேகேயும் கிளாஸ்க்கு வந்துடுறாரு. எல்லோரும் எழுப்பி விஷ் பண்ணுறீங்க. ஜேகே பார்த்துட்டு சிட் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சார் 1 வீக்காக நீங்கள் ஏன் சார் வரல அப்படிங்கிற மாதிரி அங்கே 2-3 பொண்ணுங்க கேட்குறாங்க. அதுக்கு ஜேகே பார்த்துட்டு இல்லை எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பட் அதனால் என்னால் வர முடியல சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓ சார் நீங்கள் வராதனால கிளாஸ் ரூம் எவ்வளோ போர் அடிச்சுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்படியா சரி இன்றைக்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸுக்குள்ளே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்டானே. சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஓகே நான் கிளாஸ் நடத்தலை, சரி அப்போ எல்லோரும் பேப்பர் எடுங்க எக்ஸாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லை சார் நீங்கள் கிளாஸே நடத்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்டில் அப்படியே சம்ஸ் எல்லாம் எழுதி போட்டுட்ருக்காரு. நீங்கள் எல்லோரும் கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போது 2 பொண்ணுங்க பார்த்துட்டு ஏய் ஜேகே சார் பாரடி அப்படியே பேக் போஸ்ட்டில் சூப்பராக இருக்கார்ல அப்படின்னு சொன்னோன்னே ஏய் எவ்வளோ அவர் கிளாஸ் ரூம்குள்ளே வரம்புச்சுலேயே பார்த்தியா எவ்வளோ செக்ஸியாக நடந்து வந்தார்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு சொல்கிறா. இது உங்களுக்கு கேட்குது, பட் இருந்தாலும் இவளுக்கு எப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே எழுதி போட்டுட்டு திரும்பி அந்த செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுங்க பார்த்து பாருடி அவர் அந்த 2 ஷர்ட் பட்டனையும் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே வந்து அதில் 2 ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணி விட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு அது என் புருஷன்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. அந்த பொண்ணுங்க பார்த்துட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்கின்னுக்கும் பிளாக் கலர் ஷர்ட்டுக்கும் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. செம்ம மோசம் இருக்காருடி. ஆனால் ஒன்று இவர் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம், ஆனால் இவரை கட்டிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சபடி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க மட்டும் இல்லை, கிளாஸில் இருக்க முக்கால்வாசி பொண்ணுங்களும் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஜிமின் வந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. இழுக்கும் பட்சத்தில் அவன் பார்த்துட்டு என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விரலை பிடிச்சி அப்படி வளைக்கிறீங்க. ஜிமினுக்கு வலிக்குது. அவன் வந்து விட்ரி வலிக்குடி விட்ரி அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. நீங்கள் பார்த்துட்டு கட்டுப்போ இருக்கிற கோவமாக வருதுற அப்படிங்கிற மாதிரி அவன் விரலை பிடிச்சி வளைச்சிட்டு இருக்கான். ஜிமின் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் கத்திடுறாரு. ஜேகே பார்த்துட்டு
என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஜிமின் பார்த்துட்டு நத்திங் சார். ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கிளாஸில் கத்திகிட்ருக்க, கிளாஸ் தானே நான் நடத்திட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அப்போ ஜிமின் பார்த்துட்டு இல்லை சார் கை வரல இடிச்சுக்கிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். கிளாஸ் ஒழுங்காக கவனி, இல்லைனா கிளாஸ்க்கு வெளியே அனுப்பிவிட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கத்துறாரு. அப்போ ஜிமின் பார்த்துட்டு ஓகே சார் இனி நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சிரிக்கிறான். பார்த்துட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கத்திட்டு போயிடுறாரு. இப்போ ஜிமின் அப்படியே ஒரு சைடில் பார்த்து உங்களை பார்த்து முறைக்கிறான். இதில் என்ன டேய் அவளுக்கு என்னென்னலாம் பேசுகிறாளுங்கன்னு கேள்றா, கோவமாக வருது அப்படின்னு சொல்ல உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த கோவத்தை வேற எங்கேயாவது காட்டாண்டி, ஏன்டி என் விரல காட்டுற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னடா பண்ணுறது, அவளுக்கு என்னெல்லாம் பேசுகிறாளுக்கு வேறு ஏன் புருஷன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உன் புருஷன்தான் அவனுக்கு தம்பியாக பிறந்தால எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் கிளாஸை கவனிக்கிறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்களும் ஜிமினும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. பட் ஜேகேயும் ஆரம்பியும் வீட்டுக்கு வரல. அப்போ நீங்கள் அப்படியே கோவமாக டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கிற, வயன் என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே போ நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அத்தை உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்லியும் நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு உங்கள் அத்தை நிமிர்ந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஜிமின் தான் டிவி பார்த்துட்ருக்குறாரு. அப்போ அப்படியே உங்கள் அத்தை எலும்பி அப்படியே ஜிமின் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அப்போ ஜிமின்கிட்ட போய் டேய் என்னடா ஆச்சு, அவையாண்டா அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுன்னு ஜிமின் பார்த்துட்டு நீ பெற்று வச்சிருக்கிற ஒரு அருமை புத்திரன் அவனால் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவன் என்னடா பண்ணான், எதுக்குமா நீ அவனை அழகாக பெற்ற அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்த்து கேட்குறான். அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அப்போ உங்கள் அத்தை பார்த்துட்டு உங்கள் அப்பா அழகாக இருப்பார், அதனால் உங்கள் 2 பேர்த்தையும் அழகாக பெற்றேன், இப்போ அதுக்கு என்னடா குறை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீ அழகாக பெற்றதான் குறை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை கேட்குறாங்க. அதுக்கு ஜிமின் பார்த்துட்டு சும்மாவே உன் அண்ணனை பார்த்து ஒரு பொண்ணுங்களா வர்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு உன்கிட்ட எத்தனை தடவை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பொண்டாட்டியே ஒருத்தி பக்கத்தில் இருக்கிறா, அவள் முன்னாடி எல்லோரும் வர்ணிக்கும் போச்சுல அவளுக்கு கோவம் வராதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வரும் தான், அதனால தான் என் விரலை இன்றைக்கி பஞ்சர் ஆக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி விரலை கட்டுறாரு. அப்போ விரலை பார்த்துட்டு அச்சோ ஏன்டா வீங்கிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வளைச்சிட்டாம்மா. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படியே ஜிமினுக்கு மண்டையிலேயே தட்டிட்டு இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸோடி வச்சுக்கணும், இப்போ இவன் உன் அண்ணி மரியாதை கொடுத்து பேசுகிறா அப்படின்னு சொல்ல பேசுகிறா. சரி அண்ணி கையை வளைச்சிட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். சரிடா ஏதாவது ஒரு கோவத்தில் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவத்தில் இருந்தானா ஏன் விரல் தான் கிடச்சா. டே ஜிமின் சரி மரியாதை கொடுக்குறேன், அண்ணி இப்படி தான் வளைக்கணுமாமா கை வீங்கிற லெவலுக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். சரி வாடா ஆயில்மெண்ட் போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை எனக்கு இப்போ என்ன டவுட் உனக்கு, அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடி வச்சே அண்ணனுக்கு அடி கொடுப்பாளா இல்லை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அடிப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உனக்கு என்ன ஆசை, இல்லை என் கண்ணு முன்னாடி வச்சா அடித்தா நானும் என் கேப்பில் 2 அண்ணன் கொடுப்போம்ல அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துவோம் அண்ணன் புறமாட்டி தட்டிட்டு போகிறான். ஆமாம் தட்டினாலும் தட்டுவான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். அப்போ அப்படியே எந்திரிச்சு உங்கள் அத்தை உங்கள் பக்கத்தில் வராங்க. வந்து சரி வயன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு வைக்கிறேன், இப்படியே உட்காந்துருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்களும் அப்படியே எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறீங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ கீழே வந்து உட்காடுறீங்க. இப்போ பார்த்தா ஆரம்பம் ஜேகே 2 பேரும் ஒன்றா உள்ளே வராங்க. இப்போ அப்படியே ஜிமினை பார்த்தா ஜிமின் அப்படியே கால் மேலே கால் போட்டுருந்து டிவி பார்த்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்காரு. அப்படியே ஆரம் பார்த்துட்டு இந்த சாயங்காலம் நேரத்தில் புக் எடுக்கணும் படிக்கணும் ஒரு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே பார்த்துட்டு உனக்கு நீங்கள் ஹோம் ஒர்க் கொடுத்தேன்ல முடிச்சிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுல முடிக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் 9 o'clock போல் ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்றதுக்காக கீழே வராங்க. ஜிமின் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்கான். நீங்களும் உங்கள் அத்தையும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகேயும் ஆரம்பம் கீழே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்களும் உங்கள் அத்தையும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியல, நீங்கள் மட்டும் அந்த பிளேட்டை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, சாப்பிடலை நீங்கள். அப்போ ஆரம் பார்த்துட்டு என்னம்மா சாப்பாடு நல்லா இல்லையா, சாப்பிடாம வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்போ ஜிமின் பார்த்துட்டு அவளா கோவமாக இருக்கா அதான் சாப்பிடாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்கள் அத்தை பார்த்துட்டு ஜிமின் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்
ஒயன் உன்னோட அண்ணி, மரியாதையாக அவளை அண்ணின்னு கூப்பிட்டு பழகு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னை மட்டும் நீ அண்ணின்னு கூப்பிடாம அவ இவன் கூப்பிட்டான்னு வையேன் கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு, இப்போ என்ன அண்ணின்னு கூப்பிடணும் அவளும் தானே, ஓகே அண்ணி அண்ணி கொஞ்சம் கோவமாக இருக்காங்க அதனால் சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நான் ஆரம்பம் பார்த்துட்டு, கோவமாக இருக்காளா, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது எனக்கு தெரியாது நீங்கள் அவகிட்டே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியே அவங்க அத்தை பார்த்துட்டு, ஜிம்மன் உன்னை எத்தனை தடவை சொல்கிறது அண்ணின்னு கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சாரி அண்ணி, எனக்கு ஏன் கோவமாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்களே கேளுங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆரம்பம் பார்த்துட்டு, என்னாச்சும்மா ஏன் கோவமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் சும்மா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். யார், நான் சும்மா சொல்கிறேன்னா, என் விரலை உடச்சி வச்சிருக்கடி நீ அப்படிங்கிற மாதிரி எப்படி விரலை காட்டுறாரு. அப்படி பார்த்துட்டு, என்னாச்சும் அவன் விரலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அப்போ நான் ஜெமின் பார்த்துட்டு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, அது எப்படிடா எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாது பச்சை குழந்த மாதிரி உட்காந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் கேட்குறாரு. அப்போ ஜேகே பார்த்துட்டு, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் சாருக்கு அந்த 2 பட்டனை பூட்டிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்தால் என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியல. இல்லைடா கொஞ்சம் குலுக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன், ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நீ வந்துட்ட அந்த 2 பட்டனையும் ஓப்பன் பண்ணிட்டு அதனால என் விரல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நான் 2 பட்டன் ஓப்பன் பண்ணதுக்கும் உன் விரல் உடஞ்சதுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, உனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு பொண்ணுங்களும் உன்னை எப்படியெல்லாம் வர்ணிப்பாங்க எப்படியெல்லாம் பேசுவாங்கங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருந்துட்டு அந்த 2 சட்டப்பட்டனும் ஓப்பன் பண்ணிட்டு வந்த பார்த்தியா, அதனால தான் என் விரல் உடஞ்சிது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இத்தனை நாளாக ஒயன் ஸ்டூடெண்ட் அதனால உனக்கு தெரியலை, இப்போ அவங்க உன்னோட ஒய்ஃப் பாஸ், அவங்களுக்கு ஜலஸ் ஆகும்ல, கோபம் வரும்ல, பக்கத்தில் இருக்கிறவங்க விரல் முறியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே அப்படியே ஓ அப்படிங்கிற மாதிரி ஒயனை பார்த்தா ஒயன் அப்படியே சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போது அவங்க அத்தை தான், ஒயன் சாப்பிட்டு போடி, இல்லை அத்தை எனக்கு பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. ஆரம்பம் பார்த்துட்டு, டேய் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவளை போய் சமாதானப்படுத்த போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகே அப்படி கடைன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து எலும்பம் போச்சுல. உங்கள் அத்தை பார்த்துட்டு, டேய் இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போ, அங்கே வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே வராரு. நீங்கள் உங்கள் பெட்டில் அந்த கார்னரில் அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கிட்ட வராரு. பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் பார்த்துட்டு, கோவம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, கோவம்லாம் ஒன்றும் இல்லையா, ஜலஸ் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவர் பார்த்துட்டு, பின்ன என் கண்ணு முன்னாடியே வச்சு ஒவ்வொருத்திகளும் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறாளுங்க, கோவம் வராத பின்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே பார்த்துட்டு, ஓகே இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ நீங்கள் அப்படியே டக்குன்னு ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு, ஏன் கோவப்படுற, உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே எல்லோரும் இந்த மாதிரி தான் பேசுவாங்கண்ணே, அப்புறம் ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அவளுக்கு எப்படிலாம் பேசுகிறாளுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி ஓகே இனிமேல் நான் கிளாஸ்க்கு வரும்போது ஷர்ட் பட்டன் க்ளோஸ் பண்ணிகிட்டே வரேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா, நீங்கள் மறுபடியும் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியலாம். கிளாஸில் என்ன உங்கள் கண்ணு என்னையா பார்க்குது, மற்ற எல்லாத்தையும் பார்க்குது, ஆனால் என்னை மட்டும் பார்க்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் ஜம்மா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இப்போ பசிக்குதா, பசிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னானே அப்படியே உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றாரு. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. அவர் அந்த 1 வீக் என்ன பண்ணுவார்னா, கிளாஸ் ரூமுக்கு வர்றது, அடிக்கடி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, அடிக்கடி அவரோட கேபினுக்கு உங்களை கூப்பிடுவார். இப்படியே உங்கள் லைஃப் போயிட்டுருக்குது. ஒன் டே தான் இப்போ நீங்கள் சுகர் சாரோட கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போது திருப்புன்னு பார்த்தா உங்கள் கிளாஸில் ஏதோ ஒரு மேம் வராங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, உங்களோட இங்கிலீஷ் மேம் டயானா தான். அவங்க வந்து நின்றுட்டு, ஹே சுகா ஜேகே வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி அவள் ஓடி வந்து கேட்குறா. அப்போ சுகா பார்த்துட்டு, ஜேகே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஏன் அவன் 1 வீக் லீவ் எடுத்தான் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அவங்க பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அதனால லீவ் எடுத்தாதான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்படியா
நானும் காலையிலேருந்தே ஜேகேயை தேடி பார்த்தேன். ஜேகே பார்க்கவே முடியலை. அதனால தான் ஒருவேளை அவன் இன்றைக்கும் வரலையோன்னு சொல்லிட்டு உன்ட்ட கேட்கறதுக்காக வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சுகா பார்த்துட்டு, சரி நீயும் ஒரு வாரமாக வரல? இல்லை உடம்பு சரியில்லை அதான் வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறான். சரி சரி அப்படின்னு சொல்லும்போது சொல்ல கரெக்டாக ஜேகே அந்த இடத்துக்கு வந்து, டே மச்சான் ஒரு சின்ன நோட்டு மட்டும் எடுக்கணும் எடுத்துகிட்டு போயிடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொன்னோன்னே டயானா பார்த்துட்டு, ஓ ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, ஹே டயானா நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, உன்னை பார்க்கறதுக்கு தான் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சேன். சரி நீ உன்னோட கிளாஸ்லேயாவது இருக்கிறான்னு பார்க்கலான்னு வந்தா சுகா நீங்கண்ணா அதான் சுகா கிட்டே நீ வந்திருக்கியா இல்லையான்னு கேட்குறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி நீ ஏன் ஒரு வாரம் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுவா உடம்பு சரியில்லை அதான் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே டயானா அப்படியே ஜேகேவோட ஷோல்டரில் அப்படியே கையை போட்டு பக்கத்தில் இழுக்கிறா. அப்போ உடனே ஜேகே பார்த்துட்டு, அப்போ ஜேகே சுற்றி முற்றி பார்க்குறான். இது அவனோட கிளாஸு. அச்சச்சோ ஒய்யன் இங்கே தானே இருப்பா. ஜேகே அப்படியே எட்டி பார்க்குறான். நீங்கள் அப்படியே குனிஞ்சே இருக்கிறீங்க. பார்த்தாலும் தெரியலையே. பார்த்தா கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டில் பெரிய பகலம் இருக்குது. கண்டிப்பாக பார்க்காம இருக்க மாட்டா. இவ்வளோதான் விடுவாளான்னு பார்த்தா விட மாட்டுக்காளே அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட் டயானா விடவே மாட்டேங்கிறா. அப்படி பிடிச்சி வச்சுக்கிறா. அப்போது நீங்கள் ஜிம்மினை தட்டுறீங்க. ஜிம்மினை தட்டிட்டு, அவளுக்கு என்ன பிரச்சனையாண்டா இதுக்கூட இப்போ என் புருஷன்ட்டு வந்து வலிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ ஜிம்மின் பார்த்துட்டு, யாரா அவைய அண்ணன் மேலே கைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே டயானா, இவளா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. அப்போ உடனே நீங்கள் குத்துறீங்க. இதில் ஏண்டி குத்துற? உங்கள் அண்ணன்கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என் அண்ணன்கிட்ட அவன் 3 வருஷமாக வலிஞ்சு தானே பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு கண்டுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப நல்ல பையன் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் உங்கள் அண்ணன் ரொம்ப நல்ல பையங்கிறதுனால தான் அவள் தோளில் கையை போட்டு சிரித்து பேசுகிறோம். உங்கள் அண்ணனை சிரித்து பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே ஜிம்மி நிமிந்து பார்க்குறான். அந்த டைமில் சுகா என்னமோ சொன்னான்னு சொல்லிட்டு ஜேகே சிரிச்சிருப்பார். அதை பார்த்துட்டு, என்ன சிரிக்கிறான் மச்சி ஆரம்பிக்காத, நீ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு. கண்ட்ரோல். அப்போ டயானா ஜேகேவை பார்த்துட்டு, ஹோ டார்லிங் உன்னை 1 வீக்காக மிஸ் பண்ணேன். 1 வீக்காக எங்கே போயிருந்த அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அப்போ சுகா பார்த்துட்டு, அவள் எங்கே போயிருந்தா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் உன்கிட்ட கேட்டேனா? நான் அவன்கிட்ட தானே கேட்டேன். நான் அவன்கிட்ட பேசிக்குவேன். உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே, எப்போடி அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறான். அப்போ டயானா ஜேகேயை பார்த்துட்டு, சொல்லும் 1 வீக்காக எங்கே போயிருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இப்போ நீ கையை எடுத்துகிட்டு பேசுகிற. ஏன் டார்லிங் நான் கைப்படாமல் யார் கைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரெல்லாம் அப்படியே சரி பண்ணி எடுத்து விடுறா. அப்போ கிளாஸில் உள்ள ஒரு சில பிள்ளைங்க கூட, யாரு இவன் நம்மளுக்கு ஆப்போனண்ட்டாக வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டயானா சும்மா இல்லாமல் ஜேகேவோட காதை பிடிச்சி இழுக்கிறது என்ன, அவன் ஹேரை சரி பண்ணி விட்றது என்ன, அவனோட சட்டையை சரி பண்ணி விட்றதானே, இதெல்லாம் பார்த்துட்டு, என் புருஷன் சட்டையை சரி பண்ணதுக்கு எனக்கு தெரியாதா, அவள் யாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அவள் யார் இங்கிலீஷ் டீச்சரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வாயு மூடிருச்சு மீன். சரி முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த நேரம் நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டயானா பார்த்துட்டு, சங்குக்கா நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், உங்கள் அப்பா கிட்ட பேசேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜிமின் அப்படின்னு கத்திட்டு எழும்புறான். அப்போ ஜேகே பார்த்துட்டு, கோவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டில் போய் இன்றைக்கி என்ன பகலமோ அப்படிங்கிற மாதிரி ஜேகே மனசில் நினச்சிட்டு இருக்கான். அப்போ சுகா பார்த்துட்டு, எதுக்கு இப்போ நீ கத்துன அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, ஒன்றும் இல்லை சார் காலை வலிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி அவன் காலை தேய்க்கிறான். என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வந்து ஸ்டெல்லா அப்படி சொல்லவும் நீங்கள் பெண் எடுத்து ஜிமினோட காலிலேயே குத்திருப்பீங்க. அதுக்கு தான் ஜிமின் ஆணு கத்திட்டு எழும்பியிருப்பார். பார்த்துட்டு, என்னாச்சு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை சார் கால் பஞ்சர் ஆகிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சுகா பார்த்துட்டு, கால் பஞ்சர் ஆயிடுச்சா, ஏன் என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து கேட்குறாரு. சார் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீங்கள் 2 பேர் தான் எதாவது பண்ணியிருப்பீங்க, கிளாஸ்க்கு வெளியே போய் நில்லுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, போகிறேன் சார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். ஜேகேக்கு புரிஞ்சிருது. அப்போ ஜிமின் சுகாவை பார்த்து கண்ணை காட்டுறான். அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். அப்போ சுகா பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் ஐப்ரோவை வின் பண்ணி கேட்குறான். அப்போ அப்படிங்கிற மாதிரி ஒயனை பாயிண்ட் பண்ணுறான். அப்போ ஒயனை பார்த்தா ஒயன் அப்படி கொலவெறியில் ஜேகேவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ சுகா ஜேகேவை பார்க்கும் போதில், ஓ இதுக்கு தான் இவன் கத்துனானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து சவுண்ட் வரக்கூடாது உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோன்னே, ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ சுகா ஜேகே பார்த்துட்டு, மச்சான் நீ ஏதோ நோட் எடுக்கணும்னு சொன்னீங்க எடுத்துட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எடுத்துட்டேன் மச்சான்.
சரி மச்சான் வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விடுறா பேசிக்கிட்டு இருக்கோம்ல எவ்வளோ மும்முரமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்களோட லைஃப்பில் எப்படி ஸ்டடி எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். நீ இன்னும் அப்பப்போ நந்தி மாதிரி குறுக்க வர அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ மட்டும் நீ அவனும் விடலை, அவன் செத்துட்டான் வீட்டில் போய் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு டயானா வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்புறம் டயானா வீட்டு சுகா நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொன்னேன். மச்சான் நீ நோட் எடுத்துட்டால பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரன்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படியே வெளியில் தூண்டுறோம். மச்சான் என்னாலும் முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்ணிவிட்டேன். வீட்டில் என்ன பகலாம் நடக்க போகுதுன்னு தெரில. ஒருவேளை நாளைக்கு நீ செத்துட்டு என்ன வாட்ஸ்அப்பில் நியூஸ் போட்டு விடு மச்சான். நாளைக்கு அப்படியே வீட்டுக்கு வந்து உனக்கு மாலை போட்டிருக்கேன் மச்சான், ஓகேவாடா, பாய் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறான். பார்த்துட்டு டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ எதுக்கு கிளாஸுக்கு வந்து மச்சான் நான் கவனிக்கலடா டயானா என்னதை கவனிக்கல. இன்றைக்கி வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பாரி எல்லாம் அடிப்பா வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டேய் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா போட மறுபடியும் அவள் இப்போ டயானா வெளியே வர போகிறா, அதுக்கும் ஒயின் கோவப்பட போகிறா போட அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க அப்படியே சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே கோவத்தில் உங்கள் பேக் குத்துக்கு அப்படியே சோஃபாலேயே போடுறீங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டேன். ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்கள் அண்ணன் என்னெல்லாம் பண்ணுறான் பார்த்தியாடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் அண்ணன் மாட்டிக்கிட்டான், அதுக்காக கோவத்தை இப்படி காட்டலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்கள் அத்தை அப்படியே வெளியே சவுண்டு கேட்டு வெளியே வராங்க. பார்த்துட்டு ஒயன் என்னாச்சு இன்றைக்கி என்ன கோவம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜிமின் பார்த்துட்டு நீ பெற்று வச்சிருக்கிற ஒரு அருமபுத்திரன், அந்த அருமபுத்திரன் இன்றைக்கி வீட்டுக்கு வந்தோடனே செத்துருவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்ல வச்சுல ஜிமின் பார்த்துட்டு உனக்கு தான் காலேஜில் இருக்கிற டயானா மேமை பற்றி தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதை ஜேக்கி கூட அடிக்கடி சொல்லுவானே அப்பப்போ வளைஞ்சிட்டு பேசுவாமா எனக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்றைக்கி கிளாஸ் ரூமில் இருக்கும் சில டயானா அண்ணன் தோலை கை போடுறது என்ன, முடியை சரி பண்ணி விடுறது என்ன, அண்ணனுக்கு காதை பிடிச்சி இழுக்கிறது என்ன, எப்போ இதில் வர பெரிய ஹைலைட்டான விஷயம் அண்ணன் தோலை கையை போட்டு உங்கள் அப்பா கிட்ட சீக்கிரம் பேசு, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வர கேட்டாங்க. மேடம் விட்டு வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பெண் எடுத்து தொடையிலே ஒரு குத்து, அந்த நேரம் நான் அனுபவித்த வலி இருக்கே வலி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரொம்ப வலிக்குதாடா அப்படின்னு சொன்னேன். இப்போ வலி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். ஓகே நீங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே டைனிங் டேபிள் வந்து இருக்கிறீங்க. அந்த நேரம் தான் ஆரமும் ஜேகேயும் உள்ளே வராங்க. உள்ளே வர முடிச்சிட்டே ஒயன் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு டேய் ஜேகே என்னப்பா இன்றைக்கி என்னடா பண்ணி தொலைச்ச ஏன்ப்பா கேட்குறீங்க, இல்லை இன்றைக்கி இந்த வீடு பெரிய ஐஸ்வர்யமாக இருக்குது அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதை ஏன்ப்பா கேட்குறீங்க, இன்றைக்கி டயானா வந்து பெரிய கூத்து பண்ணி விட்டுரு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். அப்போ ஆரம் பார்த்துட்டு இன்றைக்கி என்னடா பண்ணா, இல்லைப்பா அவள் கண்ணு முன்னாடியே தோளில் கையை போட்டு எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டாப்பா அப்படின்னு சொன்னோன்னே போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜிமினை வேற வாங்கி குத்திட்டாப்பா, அவள் குத்துனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அவள் கோவத்தில் இருக்கா அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சிட்டேன். ஏன்டா அவள் தோளில் கையை போட வரான்னு தெரிஞ்சானா அங்கே தள்ளி போக தெரியாதாடா, நானே கவனிக்கலடா, கிளாஸ்க்குள்ளே ஒரு நோட் எடுக்கிறதுக்காக போனேன், அந்த டயானா அங்கே தான் இருப்பான் நானே கெஸ் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இன்றைக்கி சமாதானப்படுத்துறது உன் கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பங்கிறது போயிடுறாரு. ஜேக்கையும் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறாரு. இப்போ ஃப்ரெஷ்ஷப் போய்ட்டு 2 பேரும் கீழே தான் வரீங்க. பட் ஜேகே கீழே வந்த உடனே அப்படியே ஒயன் மூஞ்சி எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறா. ஜேகே பார்த்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்தால் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே பார்த்தா மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி தான் கோச்சிக்கிட்டு அப்படியே பெட்டில் அந்த கார்னரில் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு ஒயன் என்னாச்சுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெடுக்குன்னு மூஞ்சி திருப்புறீங்க. ஜேகே பார்த்துட்டு ஒயன் சாரி ஒயன், அவன் அங்கே நிற்பான்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னானே, அவன் நின்னானா உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அவள் அப்படி தான் பேசுவாள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, ஓ ஃப்ரெண்டு தான் தோலை கை போட்டு எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பாங்களா, அவள் அந்த மாதிரி கேட்பான்னு நானே கெஸ் பண்ணலை ஒயன் அப்படின்னு சொன்னான்னா, அவள் உங்கள் தோளில் கை போடுறது என்ன, முடி செறிவு பண்ணி விட்றது என்ன, சட்டையில் தொடச்சி விட்றது என்ன, ஏன் எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி பொசசிவ் ஆகிறேன்னு தெரியுது, பட் என்னோடய சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, அதுக்காக சரி 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 கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு இவ்வளோ கடுப்பாச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அப்போ ஜேகே பக்கத்தில் வந்து ஒயன் யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கும் தெரியும், இருந்தாலும்
அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு, எனக்கு புரியுது. ஆனால் என்னையும் என்ன பண்ண சொல்கிற? நானும் ஒரு ஒரு விஷயத்துலையும் இன்னும் தள்ளி தள்ளி தான் போகிறேன். ஆனால் சில விஷயத்தில் நான் மாட்டிக்கிறேன் வயன். என்னை என்ன பண்ண சொல்கிற? நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் நான் இந்த விஷயத்தில் மட்டும் சமாதானம் ஆகவே மாட்டேன். அந்த விஷயங்கள்லையாவது ஓகே, இதை தினமும் அவளுக்கு பேசுகிறது தானுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஜேகேக்கு உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலை. ஜேகேவும் சரி, என் மேலே இருக்க கோவத்தை சாப்பாட்டு மேலே காட்டாத, வா சாப்பிடு வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிக்கிறாரு. எனக்கு வர தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகேயோட கையை உதறி விட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டு போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எப்போவுமே நீங்கள் ஜேகே கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் பேசவே இல்லை. அது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே காலேஜுக்கு கிளம்பி வந்துடுறீங்க. இப்போ கிளாஸில் வச்சு அவர் உங்களை பார்க்குறாரு. பட் நீங்கள் ஜேகேயை நிமிர்ந்து கூட பார்க்கல. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி நான் நேற்றுக்கு கொடுத்துருந்தால ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு என்னோடய கேபினுக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டாங்க. வந்து போகிறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு இவருக்கு எப்போவுமே இதான் வேலை, எப்போ பார்த்தாலும் எனக்கு கேபினுக்கு கூப்பிட்றதே வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆமாம், நானும் நேற்று நைட்லேருந்தே பார்த்துட்டு இருந்தேன், என் அண்ணன் கூட பேச மாட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இருந்தாலும் என் அண்ணன் பாவண்டி, பார்த்து எவ்வளோது கொத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி போய் என் அண்ணன்ட்டு போய் சாரி கேட்டுக்க அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறீங்க. இப்போ ஜேகேயோட கேபினில் தான் இப்போ அப்படியே நோட்ஸ் வச்சுட்டு, சார் எல்லார்த்திட்டையும் நோட் வாங்கிட்டேன், நான் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இல்லை நீ இங்கே வா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் கூப்பிட்றாரு. நீங்கள் போகவே இல்லை, அங்கேயே நிற்கிறீங்க. உன்னை பக்கத்தில் வான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கும்போதுல வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஜேகே எலும்பி கையை பிடிச்சிட்டு, சாரி டி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்னால் உங்களை மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுல, ஒயன் சாரி ஒயன் புரிஞ்சுக்கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுல, சாரி எல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ள பார்க்குறீங்க. பட் ஜேகே உங்களை டைட்டாக பிடிச்சிருக்கிறாரு. அப்படியே பிடிச்சிட்டு, சாரி டி, சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. பட் ஜேகே அப்படியே உங்கள் கிட்ட வந்து அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஒயிட் ஐஸோடு இப்படி ஜேகேயே பார்த்துருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து கண் அடிக்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் பேக் கிஸ் எதுவும் பண்ணல, நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. அப்படியே ஜேகே விட்டுட்டு, இப்போ சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே வந்து ஓடுறீங்க. ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்சு உன்னை சமாதானப்படுத்தணும் இதுதான் ஒரே வழி புழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே நினச்சிக்கிட்டு அப்படியே அவர் பிளேஸில் வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து அப்படியே கிளாஸில் உட்காடுறீங்க. அப்போ ஜிமின் பார்த்துக்கிட்டு, என்ன போம்பச்சில் சுடுன்னு இருந்தால் இப்போ வரம்பச்சில் சிரிச்சுக்கிட்டே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சை திருப்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே உதடு வந்து லைட்டாக ரெட்டிஷாக இருக்குது. பார்த்துட்டு, ஒயன் என் அண்ணன் வச்சு பச்சக்குன்னு கொடுத்துட்டான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சும்மாடுறா நான் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறீங்க. பார்த்துட்டு, நீ நடத்து அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பெஞ்சில் படுத்துக்கிறீங்க. இப்படி தாண்டா உங்கள் லைஃப் ஸ்கிப் ஆகுது. இந்த மாதிரி நிறைய நடக்கும். உங்களுக்கு செம்மையாக ஜலஸ் ஆகும், நிறைய விஷயங்களில் ஜலஸ் ஆகும். நீங்கள் இப்போ ஒவ்வொரு தடவும் பார்த்து கோச்சிக்கிடுவீங்க. சாப்பிடாம ரூமுக்கு போயிடுவீங்க. ஜேகே உங்களை சமாதானப்படுத்துறது, அப்படி நீங்கள் சமாதானம் ஆகலைன்னு இந்த மாதிரி பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜேகே வந்து உங்களை சமாதானப்படுத்த முடியல, அவர் வந்து ஃபேஸ் க்யூட்டாக வச்சு கேட்பார். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே அடிக்கடி ஜேகே முன்னாடி கோவமாகவே இருப்பீங்க. இப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஒன் டே இப்போ உங்கள் கிளாஸில் தான் நீங்கள் இருந்து ஏதோ ஜிமின்ட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் பின்னாடி ஆண்டனி வந்து நின்று அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் பார்த்துட்டு, சாரி ஒயன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். எதுக்கு? இல்லை அன்றைக்கி உன்னை பற்றி தப்பாக பேசினேன் இல்லை, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜிமின் பார்த்துட்டு, என்ன இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். அதுக்கு பார்த்துட்டு, இல்லை அன்றைக்கி நான் பேசினது தப்புன்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் சாரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போவாது தப்புன்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீங்கள் பார்த்துட்டு, ஜிமின் சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, டே ஜிமின் சும்மா இராண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, சரி அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்பிக்கிறான். இப்போ ஆண்டனி உங்களை பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் கை கொடுக்குறான். நீங்களும்
ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படி கை குடுக்குறீங்க. இது ஜேகே உங்கள பார்க்குறான். ஜேகே பார்த்துட்டு அப்படியே கையை முறுக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ ஆரவும் ஜேகேயும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே தான் ஜேகே பார்த்துட்டு ஒயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நீங்கள் அப்படியே ஜேகே திரும்பி பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவன் பார்த்துட்டு கொஞ்சம் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிங்கிற மாதிரி நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எதுக்கு நம்மளை கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து நின்று எதுக்கு நீ அவனுக்கு கை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே யாருக்கு அதான் ஆண்டனிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவன் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமான்னு கேட்டான். அதான் கை கொடுத்தேன். எப்படி நீ அவங்கக்கிட்ட கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறான். பார்த்துட்டு இல்லை அவன் வந்து என்கிட்ட பேசுனா ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமான்னு கேட்டான். அதான் கை கொடுத்தேன். இப்போ நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே பார்த்துட்டு எதுக்கு அவனுக்கு கையை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி உங்கள் இடுப்பை கூட கொஞ்சம் டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வலிக்குது. ஜேகே விடுங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு நீ அவனுக்கு கை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுல இல்லை நான் சொல்கிறேன் அவன் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமான்னு கேட்டான் அப்படின்னு. ஃப்ரெண்டுனா கையை கொடுத்துருவியா? நான் என் தம்பி கூடயே ரொம்ப சேரக்கூடாதுன்னு நான் ஒன்று சொல்கிறேன். ஆனாலும் பட் என்னோடய ஃப்ரெண்டு என்னால் சேராமலாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி என்னெல்லாமோ பேசுகிறேன். நானும் ஜிமின் கூடயும் டே கூடயும் மட்டும்தானே நீ பேசுகிறேங்கிற மாதிரி விட்டேன். இப்போது நீ ஆண்டனி கூடலாம் பேசி அவன் கூட கை கொடுத்துட்ருக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரி 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 இதுக்கு முன்னே நான் கை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதுக்கு மேலே நீ அவனை அவன் இல்லை ஏதாவது ஒரு பையனுக்கு நீ கை கொடுத்தங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சுது என்னோடய பனிஷ்மெண்ட் சிவராக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பப்பி ஐஸோடி சொல்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு இதுக்கு மேலே நீ கொடுக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி மறுபடியும் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன்கிட்ட அப்படியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா அவன் உங்களோட உதட்ட கடிச்சு வச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே தள்ளுறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே தள்ளி வந்துக்கிறான். இதுக்கு மேலே மட்டும் இதை மாதிரி எதாவது பண்ண இதோட பனிஷ்மெண்ட் சிவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே ஓகே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. ஜேகே பார்த்துட்டு குழந்த தாண்டி நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இப்படி தான் தினமும் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்படி தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஜாலியாக போகும். இப்போ 2 இயர்ஸ் தாண்டிடுது. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இப்போது கிராஜுவேஷன் டைம் தான். நீங்கள் அப்படியே கிராஜுவேட் வாங்குறீங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி. அந்த நேரத்தில் நீங்கள் கிராஜுவேட் வாங்கும்போதுல ஜேகே பார்த்து இரு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணால் சொல்கிறாரு. நீங்களும் அப்படி ஸ்டேஜில் நிற்கிறீங்க. ஜேகே பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போது எல்லோரும் பார்த்துட்டு சார் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சார், உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு ஓகே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிள்ளைங்களும் கோரஸாக கத்துறாங்க. அப்போது எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே கத்துறாங்க எல்லோரும். பார்த்து ஆமாம் எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிடுச்சு. இதோ ஒயன் தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோன்னே ஒயன் கொடுத்து வச்சவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே இருந்து நிறைய சவுண்டு கேட்குது. அப்போ நீங்கள் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு என்னடி ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹாப்பி தான் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கீழே வரீங்க. அப்போ ஒரு ஜிமின் பார்த்துட்டு அப்பா ஒரு வழியே உண்மையை வெளியே சொல்லிட்டான்ப்பா, இனிமேல் எனக்கு குத்த மாட்டல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இந்த குத்துனதெல்லாம் உனக்கு வலிச்சிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நீ பெண்ணால் குத்துனதெல்லாம் எப்படியெல்லாம் எனக்கு வலிச்சுதாம்மா, எத்தனை தடவை நான் பெண்ணாலலாம் குத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. நீங்கள் அப்படியே ஏதோ பார்த்துட்ருக்குறீங்க. அப்போ ஜேகே உங்கள் பின்னாடி வந்துடுன்ட்டு ஒயன் சொல்லுங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமாடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் பின்னாடி வந்து நின்று கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு இதையே என்கிட்ட கேட்குறீங்க, நான் உங்களுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்பி சொல்கிறீங்க. ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 2 months ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் வந்து அதே காலேஜுக்கு ப்ரொஃபஸராக இருப்பார். அப்போ அப்படியே ஜிமின் உள்ளே என்ட்ரி ஆகும்போச்சுல ஜிமினை க்ராஸ் பண்ணி ஒரு பொண்ணு போகிறான். அப்போ ஜிமின் பார்த்துட்டு ஓய் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கூப்பிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஐயை வின் பண்ணுறான். பார்த்துட்டேன் 2 மாதம் வச்சுட்டு உன்னை பார்த்து அதுக்கு பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே
எப்படினாலும் நீங்கள் இங்கே தானே கிளாஸ் நடத்த போகிறீங்க, அதுக்காக புருஷனை கண்டுக்காமல் போவியா? ம் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுற அந்த பொண்ணு. அது வேறு யாரும் இல்லை, ஜெரி தான். அப்படியே ஜெரி வந்து ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. அப்போ பின்னாடி வந்து ஆரம் வந்துட்டு, டேய் இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. அப்போ ஜெரி அங்கேருந்து போகிறதுக்கு பார்க்குறா. அம்மா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. ஜெரியும் அப்படி நின்றுடுறா. ஜெமின் பார்த்துட்டு, இல்லை டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மண்டே சரிடா. அப்போ ஆரம் பார்த்துட்டு, அப்போ ஆரம் ஜெரியை பார்த்துட்டு, சீக்கிரம் படிச்சு முடியும், என் பையனுக்கு உன்னை கெட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஜெரி பார்த்து சிரிக்கிறா. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, தேங்க்யூ டேட் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். அவன் பார்த்துட்டு, என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே என் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் பார்த்துட்டு, தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேருந்து ஒரு குரல் கேட்குது. அப்போ ஆரம் நிமிந்து பார்த்துட்டு, தனியாக இருக்கும் முச்சில் மாமான்னு கூப்பிடு, எல்லோரும் இருக்கும் முச்சில் மாமான்னு கூப்பிட்றாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெரி போயிடுறா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் டைம் தான். இப்போ ஜேகே, ஜிமின், ஆரம் 3 பேருமே அப்படி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சோஃபாவில் உட்காந்து அப்படியே நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க 3 பேரும் உள்ளே வரதை பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்கள் எந்திரிச்சு ஜேகேவை போய் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் முச்சில், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் முச்சில் அப்படி நீங்கள் உங்கள் கையை காமிக்கிறீங்க. பார்த்தா அதில் ப்ரெக்னென்சி கிட் தான் இருக்குது, அதில் டபுள் கோட் இருக்குது. அப்போ ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, நிஜமாடி? எப்போ செக் பண்ணேன்? காலையிலே செக் பண்ணிட்டேன். மத்தியானம் அத்தை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுறான். அப்போ ஆரம் பார்த்துட்டு, டேய் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அழக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரிப்பா அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இதே ஒரு பெரிய ஹாப்பி எண்டிங்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஏதாவது இதில் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் கதையில் வந்து அதை நான் திருத்திக்கிறேன். அண்ட் ஓகேடா, பாய், லவ் யூ ஆர்மீஸ்.